ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நோட்டூஷி படம் லெவல்ல எபிசோட் 345 தாங்க பார்க்க போறோம். இந்த சுமலை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டேரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஒபிடோவ காட்டுறாங்க. அதாவது வழக்கம் போல அவன் மடராவோட இடத்துல தான் இருக்கிறான். போன எபிசோட்லயும் அதே இடத்துல தான் இருந்தான். அண்ட் திடீர்னு அவன் முன்னாடி பார்க்கறப்ப 2 வெள்ள மனுஷங்க நிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, ஜெட்ஸு தான். அண்ட் இவனுங்க இந்த எப்படி உருவான அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்டரி சொல்றானுங்க. அதாவது கேடோ ஸ்டாச்சுல இருந்து உருவாகியிருக்கானுங்க. இவங்கள பொறுத்த அளவுக்கு சாப்பாடு எதுவும் தேவையே கிடையாது. ஆனா அதே மாரி ஒபிட்டோவும் நான் எத்தன நாளாடா இங்க இருக்கேங்கிற மாரி வந்து கேட்பான். ஆனா அதுக்கு வந்து நீ எத்தன நாள் வேணா இருந்துக்கோ. நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாரி சொல்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்துகிட்டு ஒபிட்டோவால சுத்தமா தாங்கவே முடியல இதெல்லாம். அண்ட் இந்த ஒயிட் ஜெட்ஸுவோட சில செல்ஸ் அத வந்து நம்ம இப்ப ஒபிட்டோக்குள்ள வந்து செலுத்தியிருக்கானுங்க. ஆனா அதனால இவனும் சாப்பிட தேவையில்ல, ஏன் பாத்ரூம் கூட போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க அந்த 2 ஒயிட் ஜெட்ஸும். ஆனா அதே மாரி இந்த ஒயிட் ஜெட்ஸுக்கு என்னதான் இந்த மாரி சாப்பிட தேவையில்ல அண்ட் சில விஷயங்கள் பண்ண தேவையில்லன்னும் பரவால்ல. இவங்களுக்கும் சில உணர்வுகள் இருக்கு. இவங்களாலயும் சிரிக்க முடியும், அழுக முடியும். ஆனா அதே மாரி ஜோக்கும் அடிக்க முடியுங்கிறத அவங்க வாயாலே சொல்லிக்குவானுங்க. அண்ட் எதுக்கு இந்த இடத்துல அந்த 2 ஒயிட் ஜெட்ஸும் வந்திருக்காய்ங்க அப்டின்னா, மடரா இருக்கான்ல, அதாவது கிழட்டு பையன் மடரா. ஆனா அவன் இந்த மாரி இந்த 2 பேத்துக்கும் ஆர்டர் குடுத்துருக்கான். என்னன்ற மாரி பார்க்குறப்ப, ஒபிட்டோவ வந்து எந்திரிச்சு நடக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஓட வைக்கணுமா. அண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு, ஏன்னா அந்த கிழட்டு பையனுக்கு வேலை இல்லையாங்கிற மாரி வந்து ஒபிட்டோ வந்து அந்த கிழவன பார்த்தா அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான். அண்ட் இருந்தாலும் கூட நம்ம ஒபிட்டோவுக்கு ரின்னையும் கக்காஷியும் பார்க்கணும் போல இருக்குது. எங்கடா அந்த எக்ஸிட்டுங்கிற மாரி கேட்க, அண்ட் இருந்த ஒரு எக்ஸிட்டையும் மடரா சீல் பண்ணிட்டாரு. இன்னும் வெளிய போகறதுக்கு சான்ஸே இல்லங்கிற மாரி ஒயிட் ஜெட்ஸு சொல்லுவான். அண்ட் நம்பாள் நைட்டு தூங்குறப்ப ரின்னுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே படுத்து தூங்கியிருக்கானா. அண்ட் இதெல்லாம் ஒயிட் ஜெட்ஸும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படிலாமா பேசணுங்கிற மாரி வந்து ஒபிட்டோ வந்து நினச்சுக்கிட்டு இருக்கப்ப, முட்டாள் முட்டாள்னு வேற இடையில அத சொல்லிட்டு இருந்த. முட்டாள் கக்காஷின்னு வேற சொன்னீங்க அப்படிங்கிற மாரி ஒயிட் ஜெட்ஸும் சொல்லுவானுங்க. அண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுரும். என்னடா தூக்கத்துல என்னென்னமோ உளறி தள்ளியிருக்கோமே அப்படிங்கிற மாரி ஒபிட்டோக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுரும். அண்ட் இருந்தாலும் கூட அந்த ஒயிட் ஜெட்ஸ் இருக்காங்கல்ல, இவைங்க பாத்ரூம் போகிறத பத்தியே பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அண்ட் இந்த இடத்துல ஒபிட்டோ மிச்சம் எங்க ஒயிட் ஜெட்ஸ்லாம் எங்க போனானுங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப, அவனுங்கலாம் வெளிய போயிட்டானுங்கங்கிற மாரி வந்துகிட்டு ஒயிட் ஜெட்ஸ் சொல்லுவான். அண்ட் இதெல்லாம் கேட்டு லைட்டா வந்து, "ஏன்டா இவைங்க மட்டும் வெளிய போறாய்ங்க, நான் வெளிய போ முடியலையேங்கிற" மாரி ஒபிட்டோ வருத்தப்படுவான். அப்போ வந்து ஒயிட் ஜெட்ஸு திரும்பவும் பாத்ரூம் கதைய ஆரம்பிச்சுருவானுங்க. "தலைவரே உங்களுக்கு பாத்ரூம் எதுவும் வந்தா சொல்லுங்க. இந்த மாரி வந்து வராததுக்காகலாம் வந்து வருத்தப்படாதீங்கங்கிற" மாரி வந்துகிட்டு, அவைங்க பாத்ரூம பத்தியே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் ஒபிடோ கிட்ட அந்த மடராவோட கனவு என்னங்கிறதையும் சொல்லுவானுங்க. ஆனா அவன பொறுத்தளவுக்கு இந்த ரியாலிட்டி வாழ்றதுனாலே சுத்தமா புடிக்காதாம். ஆனா அதே மாரி இந்த ரியாலிட்டிய வந்து முற்றிலும் அழித்து விட்டுட்டு விர்ச்சுவலா வாழணும். அதாவது ரியலாவே இல்லாத ஒரு விஷயத்துல வாழணும். அதுதான் கெஞ்சுட்ஸு, ப்ராஜெக்ட் சுக்கியோமி. அண்ட் இதெல்லாம் வந்துகிட்டு சாத்தியமே கிடையாதுங்கிற மாரி ஒபிட்டோ சொல்லுவான். ஆனா அதுக்கெல்லாம் ஒயிட் ஜெட்ஸ் என்ன சொல்லுவாய்ங்க அப்டின்னா, "நீ நெனைக்கிற மாரி மடரா சாதாரண ஆள் கிடையாது. இப்ப வேணா அவன் கழட்டு பயலா இருக்கலாம். அண்ட் எங்களோட சில விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவங்கிறப்ப, நீங்க சொல்றத எதுக்குடா நான் புரிஞ்சுக்கணுங்கிற" மாரி ஒபிட்டோ வந்து திரும்ப எப்புட்றா வெளிய போறதுங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா, அவைங்க ஃப்ரெண்ட்ஸ நெனச்சுக்கிட்டு, அப்படியே எஸ்கேப் ஆகுறதுக்காக எந்திரிச்சு அப்படியே பொறுமையா நடக்க ஆரம்பிப்பான். கொஞ்சம் தள்ளாடுவான். பட் இந்த மாரி ஒயிட் ஜெட்ஸு வந்து கொஞ்சம் அவைங்களுக்கு பிராக்டிஸ் குடுத்துருவானுங்க. ஆனா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே இருப்பான். அதே இது மாரி ஃபோட்டோலாம் வச்சு வந்து மோட்டிவேட் பண்ணி நடக்க ஆரம்பிப்பான். அதாவது ரின்னோட ஃபோட்டோவ வந்து முத்தம் குடுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் கக்காஷியோட ஃபோட்டோவ பார்க்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி சில சில விஷயங்கள பண்ணி, எப்படியோ நம்ம ஒபிட்டோ ஒவ்வொன்னா அதாவது நடக்கிற கத்துக்கிறது, உட்கார கத்துக்கிறது, புஷ் அப் எடுக்கிறதுங்கிற மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் இப்படிலாம் இவன் ஆசையா அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப்ப பண்றானுங்க. ஆனா அதே மாரி வந்து தலைவன் செம்மையா இருக்காங்க. ஆளு வந்து கொஞ்சம் பில்டப் ஆயிட்டான். அந்த ரெக்கவரிலாம் வந்து முடிஞ்சிருச்சு போல இருக்குது. அண்ட் திடீர்னு ஒயிட் ஜெட்ஸ் ஒண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, "உன் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிட்டாய்ங்க. எனிமீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாய்ங்கங்கிறப்ப" பதர்றான் ஒபிட்டோ என்னாச்சு ஏதாச்சுன்னு. இந்த மாரி ஹிடன் மிஸ்ட் தான் வந்து சுத்து போட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்றப்பயே, ஒபிட்டோக்கு செம கோவம் வந்துருது. அண்ட் கோவத்துல வந்து என்ன பண்ணுவான், இன்னும் கை மட்டும் சரியாகல போல இருக்கு. அத அந்த கைய தூக்கிட்டு போய் செவுத்த உடைக்க ட்ரை பண்ணுவான். பட் கை மட்டும் தனியா கழண்டு கீழ விழுந்துரும். அண்ட் லைட்டா வலிக்கவும் ஆரம்பிக்கும் அவனுக்கு. லைட்டா இல்ல வெயிட்டாவே வலிக்கும். பட் இருந்தாலும் அவன் ஃபிரெண்ட்ஸ காப்பாத்தணுங்கிற வெறி மட்டும் அவன் கண்ல வந்து மறைச்சிட்டு போயிட்டுருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ஒயிட் ஜெட்ஸுவே பார்த்துட்டு, அவனுக்கு ஒரு ஆர்மரா வந்து அதோட உடம்ப வந்து மாத்திக்கும். அண்ட் இந்த ஒயிட் ஜெட்ஸும் மடராக்கு தானே ஹெல்ப் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த இடத்துல ஒபிட்டோவுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா, ஒபிட்டோ நல்லவங்க, அதாவது ரொம்ப நல்ல பையங்கிறத இந்த ஒயிட் ஜெட்ஸும் உணர்ந்துக்கிறானுங்க. அண்ட் மொத்த கேடோ ஸ்டாச்சுவோட பவர் யூஸ் பண்ணி அந்த செவுத்த பொளீர்னு வைக்கிறான். ஆனா அத பார்த்த ஒயிட் ஜெட்ஸும் பரவாயில்லையே, இவன் இவ்வளோ பவர யூஸ் பண்றானேங்கிற மாரி வந்து வியந்து பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க.
அண்ட் சத்தம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு மடரா அந்த இடத்துல வந்து பார்க்குறான். அண்ட் வந்து எப்படியோ நீ கிளம்பிட்டியா அப்படிங்கிறத வந்து கரெக்ட்டா சொல்றான் மடரா. ஆனா அதே மாரி நான் இந்த இடத்த விட்டு நான் போனதுக்கப்புறம் கண்டிப்பா நான் திரும்ப வரமாட்டேங்கிறத ஒபிட்டோ சொல்றான். பட் மடரா அடிச்சு சொல்றது என்னன்னா, "நீ அங்க போனதுக்கப்புறம் கண்டிப்பா வருவ. வந்து எனக்கு மரியாதைலாம் தரப்போற" அப்படிங்கிற மாரி மடரா சொல்ல, ஒபிட்டோ "அதெல்லாம் நடக்காதுடா" அப்படிங்கிற மாரி கெட்ட வார்த்தையிலேயே திட்டிட்டு ஒயிட் ஜெட்ஸு கிட்ட வழி கேட்குறான். ஒயிட் ஜெட்ஸோட ஹெல்ப் மூலியமா வந்துகிட்டு எங்க இருக்காங்க ஏதுன்ற மாரி போற வழியில டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாரி ஹிடன் மிஸ்ட் தான் சுத்து போட்டுருக்கானுங்க. அந்த இடத்துல மினாட்டோ இல்லையான்ற மாரி ஒபிட்டோ கேட்க, அவர் வேற ஒரு மிஷனுக்கு போயிருக்காருங்கிற மாரி ஒயிட் ஜெட்ஸும் இன்ஃபார்ம் பண்ணும். அண்ட் போற வழியில பல ஞாபகங்கள் வந்து போயிட்டு இருக்கும். அதாவது கக்காஷி கூட பேசுனதா இருக்கட்டும், கக்காஷி கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குனதா இருக்கட்டும். அதாவது ரின்ன பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அதாவது இந்த இடத்துல ஒபிட்டோ ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்கிறத அதாவது அவனே உணர்ந்துக்கிறான். ஏன் அப்டின்னா, "கக்காஷி நீ வந்து நான் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் என்ன பார்த்துக்கோ. நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்கிற" மாரி அவனோட ஸ்ட்ரென்த்த வந்து அவனே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான். அண்ட் மடரா இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருப்பான் இந்த மாரி, 2 ஷரிங்கன் இருந்தா தான் செம்ம பவரா இருக்குன்ற மாரி சொல்லியிருப்பான். ஆனா இந்த இடத்துல ஒபிட்டோ கிட்ட 1 ஷரிங்கன் இருக்கு. கக்காஷி கிட்ட 1 ஷரிங்கன் இருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா செம்ம பவர்ஃபுல்லா இருக்குங்கிறத இந்த இடத்துல ஒபிட்டோ சொல்லுவான். அண்ட் திடீர்னு ஒரு இடத்துல டம்மு டும்முன்னு சத்தம் கேட்குது. சரி ரைட்டு அப்படின்ற மாரி அந்த இடத்துக்கு ஒபிட்டோ போறான். போயிட்டு அவன் கண்ணால ஒரு விஷயத்த பார்க்குறான். நெஞ்சே உடைஞ்சு போயிருது. என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, அவன் ஃப்ரெண்ட் கக்காஷி அவன் லவ்வரோட நெஞ்சில ஓட்ட போட்டு சாவடிச்சுட்டான். ஆனா, அந்த இடத்துல கக்காஷி அழுதுகிட்டே தான் அந்த இடத்துல வந்து சாவடிச்சிருப்பான். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒபிட்டோக்கு செம்மையா மனசு உடைஞ்சிருது. ஏன்னா, ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் வந்து செத்து போறதா அந்த இடத்துல வந்து படுத்து கிடந்தான். பட் இந்த இடத்துல ப்ராமிஸ் வாங்கிட்டுமே எப்படி இந்த மாரி கக்காஷி கொல்ல வந்து துடிச்சுக்கிட்டு இருந்தாங்கிறத அவனால நேர்ல பார்க்குறப்பயே மனசு அந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருச்சு. ஆனா, அந்த டைம்ல தான் ஒபிட்டோக்கும், கக்காஷிக்கும் சரி 2 பேத்துக்குமே அட் அ டைம்ல மாங்கிக்கு ஷரிங்கன் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஆனா, அதே மாரி அந்த பவர்ஸ் ஒண்ணு ஆக்டிவேட் ஆகும். இந்த மாங்கிக்கு ஷரிங்கன் ஆக்டிவேட் ஆகுறனால. ஆனா, அது மூலியமா வந்துகிட்டு உடம்புல இருந்து நெறைய ஈட்டிய வந்து இறக்குறான். ஆனா, இதெல்லாம் வந்து கிடன் மிஸ்ட் பார்த்துட்டு, இவைங்க கண்டிப்பா வந்து லீஃபா தான் இருக்கணுங்கிறத கன்ஃபார்ம் பண்றாய்ங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவைங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவானுங்க. நம்மளுக்கு தான் தெரியுமே, இவன் மேல என்னத்த தூக்கி போட்டாவது உடம்ப தாண்டி விழுகும்ல. ஆனா, அதே மாரி தான் அந்த இடத்துலயும் உடம்ப தாண்டி விழுந்திருக்கு. ஆனா, அந்த பவருமே அப்பதான் அவனுக்கு அன்லாக்கும் ஆயிருக்கும். ஆனா, அந்த வெறியோட ஒபிட்டோ என்ன பண்ணியிருப்பான் அப்டின்னா, அங்க இருக்க எல்லா ஹிடன் மிஸ்ட்டையும் போட்டு பொரட்டி எடுத்திருப்பான். அடின்னா அடி இல்ல, இது மொரட்டடியா இருக்கும். ஒவ்வொருத்தனையும் அப்படியே வந்து உயிர புடிச்சு இழுத்து என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டி அவன கொண்டு தாக்கிடுவான். ஆனா, இப்ப தான் அந்த மடரா சொன்ன வார்த்தைகள்லாம் இப்ப ஒபிட்டோவுக்கு ஞாபகம் வருது. ஆனா, அப்படியே அந்த 3 ஒண்ணு காட்டுறாங்க. அது பார்த்தா வெள்ளையா இருக்கு. திடீர்னு சிவப்பா மாறிடுது. அதே மாரி அவன் ஒபிட்டோ நிக்கிற இடம் சும்மா ரத்த தண்ணியா இருக்குது. ரத்த ஆறே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா, எல்லாம் அவன் லவ்வர் ரென்னுக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா, அப்படியே அவன காட்டுறாங்க. அவன் அப்படியே ஹெல்லுல அந்த டார்க்னஸ்ல கொடூரமான ஒரு சூழ்நிலையில நின்னுகிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.